ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நலமுடன் வாழ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒருபோதும் வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாத உணவுகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். சரியான நேரத்தில் சரியான உணவை உட்கொள்வது உங்களுடைய செரிமான ஆரோக்கியத்தையும் ஒட்டுமொத்த நல்வாழ்வையும் கணிசமாக பாதிக்கும். சில உணவுகள் வெறும் வயிற்றில் சாப்பிடும்போது நன்மை பயக்கும், மற்றவை அசௌகரியத்தை ஏற்படுத்தலாம், செரிமானத்தையும் சீர்குலைக்கலாம் அல்லது இன்னும் கடுமையான உடல்நல பிரச்சனைகளுக்கும் வழிவகுக்கும். வெறும் வயிற்றில் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டிய 7 உணவுகளின் பட்டியலும் அதற்கான காரணங்களையும் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதலில் சர்க்கரை உணவுகள். உலக அளவில் உடல் பருமன், நீரிழிவு நோய்க்கு சர்க்கரை ஒரு முக்கிய பங்களிப்பாகும். மேலும் உங்கள் கல்லீரல், கணையம், செரிமான அமைப்பை கஷ்டப்படுத்தலாம். சர்க்கரையை உட்கொள்வது மோசமானதல்ல என்றாலும் அதை மிதமாக செய்வது முக்கியம். அடுத்ததாக வறுத்த உணவுகள். இந்த வறுத்த உணவுகளில் அதிக கலோரிகளும் அதிக உப்பும் ஆரோக்கியமற்ற கொழுப்புகளும் உள்ளதால் இதய நோய் உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கு வழிவகுக்கும். அடுத்ததாக பாஸ்தா, ரொட்டி. வெள்ளை ரொட்டி, பாஸ்தா சர்க்கரை தின்பண்டங்களில் காணப்படும் சுத்திகரிக்கப்பட்ட கார்போஹைட்ரேட்டுகள் ஆரோக்கியமற்ற உணவுகளில் ஒன்றாகும். இது இரத்தத்தில் சர்க்கரை மற்றும் இன்சுலின் அளவை அதிகரிக்கிறது. முழு உணவுகள், பழுப்பரிசி, பார்லி, திணை போன்ற ஆரோக்கியமான கார்போஹைட்ரேட்டுகளை உட்கொள்வது நல்லது. அடுத்ததாக காஃபி. காஃபியில் காஃபின் உள்ளது. இது தலைவலி, மன அழுத்தம், தூக்கமின்மை, உயர் ரத்த அழுத்தம், சோர்வு போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதிகப்படியான காஃபின் உட்கொள்வது இதய நோய், செரிமான பிரச்சனைகளின் அபாயத்தையும் அதிகரிக்கிறது. எனவே இதை எடுத்துக்கொள்வதில் கட்டுப்படுத்துவது சிறந்தது. அடுத்ததாக உப்பு. திரவ சமநிலை, இதய துடிப்பு, நரம்பு தூண்டுதல்கள், தசை சுருக்கம் ஆகியவற்றிற்கு உப்பு அவசியம் என்றாலும் அதிகப்படியாக எடுத்துக்கொள்ளும் போது உயர் ரத்த அழுத்தம், இருதய பிரச்சனைகளுக்கு இது வழிவகுக்கும். அடுத்ததாக உருளைக்கிழங்கு சிப்ஸ். இந்த சிப்ஸ், மைக்ரோவேவ் பாப்கார்ன் போன்ற பதப்படுத்தப்பட்ட தின்பண்டங்களில் ஆரோக்கியமற்ற கொழுப்புகளும் உப்பும் கலோரியும் அதிகம் இருப்பதால் இவை மோசமான உணவு தேர்வாக அமைகின்றன. அடுத்ததாக பன்றி இறைச்சி மற்றும் தொத்தி இறைச்சி போன்ற பதப்படுத்தப்பட்ட இறைச்சிகளில் அதிக அளவு சோடியமும் நைட்ரேட்டுகளும் உள்ளன. இவை புற்றுநோய் அபாயத்தை அதிகரிக்கும். நைட்ரேட்டுகள் செரிமானத்தின் போது நைட்ரைட்டுகளாக மாறி நைட்ரோசைமனை உற்பத்தி செய்து புற்றுநோயை உண்டாக்கும் மிகவும் ஆபத்தான நச்சாகும். அடுத்ததாக தக்காளி. அமிலத்தன்மை கொண்டது. வெறும் வயிற்றில் சாப்பிடும்போது குறிப்பாக உணர்திறன் உள்ளவர்களுக்கு இரைப்பை இரைச்சலை ஏற்படுத்தும். இவை மிதமான அளவிலும் சமச்சீரான உணவின் ஒரு பகுதியாகவும் சிறந்த முறையிலும் உட்கொள்ளப்படுகிறது. அடுத்ததாக கார்பனேற்றப்பட்ட பானங்கள். சோடா போன்ற கார்பனேற்றப்பட்ட பானங்கள் தனியாக உட்கொள்ளும் போது வயிற்றில் விரிவடைந்து வீக்கம், அசௌகரியத்திற்கு வழிவகுக்கும். கார்பனேற்றம் வயிற்றில் அமில உற்பத்தியை தூண்டி அமில ரெஃப்ளக்ஸ் அறிகுறிகளை அதிகப்படுத்துகிறது. அடுத்ததாக காரமான உணவுகள். குறிப்பாக வெறும் வயிற்றில் உட்கொள்ளும் போது வயிற்று புறணிய எரிச்சல் அடைய செய்யும். அவை அமில ரெஃப்ளக்ஸ், அஜீரணம், இரைப்பை அலர்ஜி அல்லது வயிற்று புண்களின் அறிகுறிகளை மோசமாக்கலாம். வெறும் வயிற்றில் இவற்றை உட்கொள்வது வயிற்று புறணியை எரிச்சல் அடைய செய்து அசௌகரியம், அமில ரெஃப்ளக்ஸ் அல்லது காலப்போக்கில் புண்களை கூட ஏற்படுத்தும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.